பணம் பணம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப நம்மக்கிட்ட யாராவது பணத்தை ஆசையை காட்டி ஏதாவது சொன்னாங்கன்னா அதில் உண்மைத்தன்மை என்ன இருக்குன்னு ஆராய்ந்து பாருங்கள். நாம் ஒருத்தர்கிட்ட கடன் கேட்டால் அவங்க 10 வட்டி அப்படின்னு சொன்னால் நாம் என்ன சொல்கிறோம்? கந்து வட்டி மீட்ரு வட்டின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் முதலீடு செய்த கம்பெனியில் மட்டும் எப்படி 20% 40% தரான்னு எதிர்பார்க்கலாம்? இது எந்த விதத்தில் நியாயம்? கிராமப்புறங்களில் சீட்டு பிடிப்பாங்க. தீபாவளி ஏலச்சீட்டு. அது முறையாக டிஆர் ஆஃபீஸ் இன்ஸ்பெக்டர் சீட்டில் பதிவு செய்யப்பட்டு உள்ளதா அப்படின்னு பாருங்கள். போட்ட பணத்தை எவனாவது கொண்டுட்டு ஓடிட்டானா? பல பேர் காசு எப்போ வரும்னு ஏங்கி நிற்கிறாங்க. பல குடும்பம் ரோட்டுக்கு வந்திருக்கு. இன்னும் பல பேர் தற்கொலையே பண்ணிக்கிறாங்க. நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 10 தடவை இல்லை 100 தடவை யோசிங்க. அக்கம் பக்கத்தில் கேளுங்க. பேராசையை தவிர்ப்போம், சேமிப்பை காப்போம்.